முதல்வர் முதல்வர் படைப்பகம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது? இப்போது இங்கே தனியாக இங்கே ஸ்டடிங் ஹால் இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு வைஃபை ஆக்சஸ் இருக்குது, ஏசி கண்டிஷன், ஏர் கண்டிஷன்டாக இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய வந்து இடத்துல வந்து படிக்க இடம்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி லைப்ரரி கட்டினதுனால இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு தனியாக படிக்கிற ஏரியா இருக்குது. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் கூட இங்கே நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை ரெஃபர் பண்ணி படிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. புக்ஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் சிஸ்டம் இதெல்லாம் வந்து ஈஸியாக எல்லாம் எல்லாமே ஆக்சஸ் இருக்குது. ஒரு ₹5 ஸ்லாட் அந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு நம்ம மேலே போய் ரீட் பண்ணுற அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பரவாயில்ல. ஆனால் கொடுத்த ஒர்த்துக்கு நல்ல செம்ம ஒர்த்தாக தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு சார்? ஏன்னா பிகாஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு விஷயம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அந்த நீட் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம். இந்த பதிப்பகமாக வந்து எந்த அளவுக்கு இல்லை அந்த மாதிரி எதுவுமே சொன்னால் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கும். நம்ம இங்கே ஸ்டார்டிங்லேருந்து இங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து ரெஸ்ட் ரூம் வரைக்கும் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்கும். ஒன்று மெயின்டெனன்ஸ் பற்றி எந்த குறையுமே இல்லை. எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒன்றும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ கரண்ட் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பீப்புள் இருக்காங்க. லைக் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த 2026 இவங்களோட ஆட்சி தொடரலாம்னு நினைக்கிறீங்களா? நோ கமெண்ட்ஸ். இல்லை வாட் எவர் இவங்களோட இந்த அப்ரோச் பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்டாக பண்ணுறது வந்து ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டாக எந்த கவர்மெண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக